ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நான் போடுற வீடியோஸ்க்கெல்லாம் சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நான் வந்து பிகினர். எனக்கு வந்து யூடியூப்பை பற்றி கொஞ்சம் எதுவுமே தெரியாது. கொஞ்சம் சின்ன அதாவது எப்படி பேசுகிறதுங்கிறதும் தெரில. சரி, எனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே, ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மிஷினில் போடுறதுக்கு. வாங்க மிஷினில் போடலாம். நிறைய ட்ரெஸ் இருந்துருச்சு. இதெல்லாம் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணணும். மிஷின் இருந்துமே நான் வந்து நிறைய ட்ரெஸ்ஸை வந்து கையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாஷ் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க 2 பேர். அவங்களோட ட்ரெஸ்லாம் மண்ணில் போட்டு விளையாண்டு உருண்டு பெருண்டு ரொம்ப அழுக்கு பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அவங்க குட்டீஸோட ட்ரெஸ் வந்து எப்போயும் மோஸ்ட்டாக வீட்டில் போடுற ட்ரெஸ் எல்லாம் ஹேண்டில் தான் வாஷ் பண்ணுவேன். மீதி ஸ்கூலுக்கு போட்டு போகிற ட்ரெஸ் மட்டும், அப்புறம் ஆஃபீஸ்க்கு போட்டு போகிறது, அப்புறம் என்னோடது, இதெல்லாம் தான் மிஷினில் போடுவேன். பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு எல்லாமே உள்ளே போட்டுட்டேன். இப்போ அடுத்தது லிக்விட் ஊற்றணும். லிக்விட் ஊற்றுறதுக்கு முன்னாடி என்னமோ அதுக்குள்ளே தண்ணி மாதிரி இருக்குது. கொஞ்சம் தண்ணி தானாட்டிருக்கு. தண்ணி தான், அதை எடுத்து கீழே ஊற்றிடலாம். இப்போ நீங்களாம் அதாவது வாஷிங் மிஷினில் வந்து லிக்விடு ஊற்றுவீங்களா இல்லை சோப் பவுட்ரு போடுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வாங்கினதுலேருந்தே லிக்விடு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் கூட சொன்னாங்க லிக்விடுக்கு பதிலாக டிடர்ஜெண்ட், அதாவது சோப் பவுடரும் யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லா அழுக்கு போகும் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் சரி எதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு லிக்விடே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆன் பண்ணிட்டேன். எக்ஸ்ப்ரெஸ் வாஷ்லேயே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக ட்ரெஸ் எல்லாம் மிஷினில் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள், எங்கள் வீட்டு கொய்யா மரம் நிறைய காய் பிடிச்சிருக்கு. இது வந்து பச்சை கிளி வந்து விடவே மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நிறையா இருக்குது. ஜூம் பண்ணி இன்னும் கீழே போனால் நிறைய தெரியும். நான் கீழே போயிட்டு வேணால் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய காய் இருக்குது. இது வந்து லைட்டாக இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு திறந்து வந்ததுனாவே இந்த பச்சை கிளியெல்லாம் வந்து சாப்பிட்ருது. அதாவது கொத்தி வேஸ்ட் பண்ணிடுறது. அதனால் பழுக்கிறதுக்கும் விட முடியல. செங்காய் அந்த மாதிரி வந்தாவே நம்ம பறித்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மரம் பார்த்தோம்னா ஹைப்ரிட்லாம் கிடையாது, நாட்டு மரம்னு சொல்லுவோம்ல, அந்த மரம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க கீழே போயிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய காய் இருக்குது. இந்த காயெலாம் புள்ளியாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு. எங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. நிறைய காய் பார்த்தோம்னா இந்த மாதிரி இந்த மாதிரியும் இருக்குது. புள்ளியாக இருக்குது. ஒரு சில காய் தான் அப்படி இருக்குது. மீதியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.